ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து ப்ளஸ் கை கால் இது எல்லாம் பார்த்திங்கன்னா சன்டான் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ரெமடி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் ஏரியா ப்ளஸ் கை கால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தினால ரொம்பவுமே சன்டான் ஆகிடும். ஸோ நீங்கள் லோஷன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ லோஷன் அப்ளை பண்ணாதவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத ரொம்ப பார்த்துடலாம். இது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம கையை தண்ணி ப்ளைன் வாட்டர் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு 2 டைப்பில் நான் இது பிரிச்சுருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பொருள் தேவைப்படுன்னு பார்த்துடலாம். காஃபி பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைம் ஜூஸ், அப்படி இல்லைனா வாட்டர். இதில் 2 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காஃபி பொடி சுகர் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் விட்டு நீங்கள் லைம் ஜூஸ் விட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வாட்டர் வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எங்கெங்கே உங்களுக்கு சன் டேன் ஆகிருக்கோ, எங்கெங்கே பிளாக்காக இருக்கும், நெக் ஏரியா கை கால் எல்லா இடத்துலையும் போட்டு ஜஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த பிளாக் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு மசாஜ் பண்ணலாம். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் போயிடலாம். பேக்குக்கு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் குறகுறன்னு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் இல்லைன்னா தேன் ஆப்ஷனல் தான். தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை. தேன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப ஸ்மூத் அண்ட் சைனியாக இருக்கும் ஸ்கின்னு. நீங்கள் காஃபி பவுடரையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் விட்டு நல்லா அதை பேஸ்ட் மாதிரி நல்லா பேக் மாதிரி நல்லா பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா வீக்லி 2 to 3 டைம்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சன்டேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல பிராண்டான பாடி லோஷன் ஏதாவது யூஸ் பண்ணலாம். சைடு எஃபெக்ட் இல்லாத பாடி லோஷன் ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வர பார்த்திங்கன்னா உங்களோட கழுத்து நெக்கு கை எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டல் உடம்பே பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையான ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.